கண்மணியின் வெடிப்புகளை தங்க பெறாதேன்னு சொல்றாருங்க. இப்ப சொல்லிட்டு இந்த கண்மலை யாருன்னு சொல்றாரு? கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமா? இந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. அப்ப அந்த விசுவாசி அந்த மனவாட்டி எப்படி வாழ்ந்தா தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய ஆணி பாய்ந்த கரத்தில் அடங்கி இருக்க கற்றுக்கொண்டார். யார் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆணி பாய்ந்த கரத்துல அடங்கி இருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவன் சொல்றாரு, என்ன சொல்ற, கண்மணியில் வெடிப்புகள் தங்கும் புறாவே என்றாரு. அப்ப அந்த மனவாட்டி இயேசுடைய ஆணி பாய்ந்த கரத்துல இருக்கிறதுனால தான் சொல்றாரு, நீ பேசு, என் காதுக்கு இனிமையா இருக்கட்டும், உன் முகரூபத்தை காட்டு, அது எனக்கு என்ன இருக்குது, அழகா இருக்குதுன்றாரு. எந்த ஒரு தேவச்சனம், எந்த கத்துடைய பிள்ளை, எந்த ஒரு விசுவாசி அவரோட மனவாட்டி அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆண்டோடைய பார்வையில் அழகானவர்கள். அவர்கள் சத்தத்தை தான் ஆண்டவர் கேட்க விருப்பப்படுறாரு. எவ்வளவு அழகான மனவாட்டி குறித்து எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க.